ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட்டு. இயேசுவின் நான் அந்த உபவாச நாளிலும் கூட சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல கழுங்க நம்ம அநேகர் ரொம்ப பேரை நான் சந்தித்திருக்கிறேன். ரொம்ப பேருடைய நிலைமை என்னென்னா, நம்ம வேத வசனத்தை கைகொள்ளக்கூடாது, இயேசுவை பின்பற்றக்கூடாது, பக்தி இருக்க மாதிரி நடிக்கணும், ஆனால் பூர்ண விடுதலையும் நம்ம பெற்றுடணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பேர் அப்படியே நினைக்கிறாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவை சாயலுக்கு ஒப்பாய் மாறினாதான் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஜெயித்து சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். ரொம்ப பேருடைய நிலைமை இந்துலேருந்து வருவாங்க, ஆனால் இந்து சாமியை விட்டுறக்கூடாது, ஆனால் விட்ட மாதிரி நடிக்கணும், நடிச்சுட்டு இங்கே தேவனை பின்பற்றுற மாதிரி நடிக்கணும். அவங்க ஜெபம்லாம் பண்ண கண்டிருக்கேன், ஆனால் முழு இருதயமும் அவங்க விக்கிரகத்தின் பக்கத்துமே இருக்க கண்டிருக்கிறேன். அதே மாதிரி வேற சபை பிரிவுகளில் இருந்து வருவாங்க, சிஎஸ்ஐல இருந்து வருவாங்க, ஏஜியில் இருந்து வருவாங்க, இப்படி நம்ம பேர் தெரியாத சபையிலெல்லாம் இருந்து வருவாங்க. ஆனால் இவர் சொல்லுறது நல்லா தான் இருக்குது, ஆனால் கை கொள்ள முடியல, கை கொள்ளுது மாதிரி நடிச்சுக்கணும், ஆனால் நம்ம சபையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சபையில் இருங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்கினா நான் கூப்பிடுறதே கிடையாது, வேண்டவே வேண்டாம். காரணம் என்னென்னா, உங்களை உருவாக்குறது முடியாது. நான் இன்னும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து வரணும், இன்னும் ஆனார்ல இருந்து வரணும், அது முடியாத காரியம். நீங்கள் எந்தெந்த சபையில் இருக்கீங்களோ அங்கெல்லாம் எழுப்புதல் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அங்கங்கே ஆவியானவர்னால எழுப்பப்பட்டு சபைகளை உயிர்ப்பிக்க வேண்டும். அதுதான் எழுப்புதல் சத்தியத்தின் ஆலோசனைகள். நாங்கள் சபையில் 1000 பேரை கூட்டி வச்சு அவங்களுக்கு போதிச்சு அவங்கள குடும்பியை பிடிச்சி உட்கார வச்சு அல்லது அவங்ககிட்ட இருந்து கறந்து சாப்பிடணும்னு நினைக்கிறது இல்லை. நான் எங்கெல்லாமோ போகுது இந்த சத்தியம், அதனால் நான் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தவறான காரியங்கள், அதெல்லாம் தவிர என்னால் இப்போ நான் உண்மையை சொல்கிறேன், என் பலத்துக்கு 200 பேருக்கு மேலே நடத்த முடியாது. என்னால் நடத்து பாட்டு படித்து ஏதோ ஆராதனை, அது இல்லை சத்தியம், அது இல்லை கிறிஸ்துவம். நான் இயேசுவை போல மாற்றணும், நான் கரைதிரை அற்றவர்களாய் நிலைநிறுத்தணும், சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் ஜனங்கள் விடுதலையாக்குவதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் ஊழியமே தவிர 1000 பேரை கூட்டி வச்சு 10 பாட்டு படித்து ஆராதனைங்கிற பேரில் அல்லையா மாம்ச கிளர்ச்சியை ஏற்படுத்தி இதெல்லாம் சபையே கிடையாது. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் கூடாரம். சபை என்றால் என்ன? இயேசுவை போல மர்மமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் சாயல் கோப்பாய் மாறி இயேசு செய்த கிரியைகளை பூமியில செய்யணும். இயேசுவின் மூலமாய் இயேசு பெற்ற வல்லமையை நீங்கள் எவ்வளவு தூரம் மர்வமாயிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவ வல்லமை இந்த பூமியில வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஊழியம். இந்த ஊழியத்தில் நன்றியோடு கூட துதிக்கிறேன், நீங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறேன். தேவ கிருபை இல்லாமல் இந்த ஜப கூட்டங்களில் ஒரு நாள் கலந்துக்கிட முடியாது. இதில் நீங்கள் விடுதலை ஆகி போனவர்கள் எத்தனையோ பேர், அது பயங்கர ஆபத்தான காரியங்கள். ஏன்னு கேட்டால், நீ ஒரு தடவை அல்லலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஒரு தடவை பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கப்பட்டு நீ தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியை கொண்டு வந்து குடியிருக்குன்னு அதை சொல்லுது. நீங்கள் விடுதலை ஆன பிறகு நீங்கள் சரியான சத்தியத்துக்குள்ளே போய்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தியத்தை விட்டு விலகிட்டீங்கன்னா நீங்கள் விடுதலை எவ்வளோ விடுதலை ஆகிருக்கீங்களோ அவ்வளவும் அவங்கள திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இதில் பயமுறுத்தலை, நீங்கள் இந்த விட்டு பிரிஞ்சு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு லைனில் நீங்கள் வேதவசனத்தை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தால் தான் இந்த விடுதலையே நிற்கும், இல்லைன்னா இந்த விடுதலை நிற்காது. அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள். அதனால் நம்ம எழுப்புதல் ஊழியத்தில் ஒரு பெரிய அபிஷேகத்துக்காய் நாம் காத்திருக்கிறோம். நான் 34 வருடங்களாய் காத்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை பெற்று அல்லேலூயா எதையும் எதிர்பார்க்காம, எந்த மனுஷனையும் சாராம, பணத்தை சாராம, அல்லேலூயா அந்த உலகத்தில் எந்த சக்தியும் சாராம, இயேசுவை மட்டும் சார்ந்து 34 வருடங்களாய் எழுப்புதலுக்காய் காத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அநேகர் சொல்றாங்க அளப்புதல் எல்லாம் எழுப்புதல் அல்ல. அநேகர் அல்லேலூயா இந்த மேடையில் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். இடி முழக்கம் பேசுறது, அல்லேலூயா சீரியல் பல்ப்பு போடுறது, புகை போடுறது, அல்லேலூயா இதெல்லாம் எழுப்புதல்னு சொல்லி அநேக மால்போஸ்டுகளை கண்டிருக்கிறேன். அது எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் என்பது அல்லேலூயா ஒரு மனிதன் அல்லேலூயா தேவன் பாவத்தோடு சாபத்தோடு சிலுவை முன்பாக சென்று பாவத்தை அறிக்கை செய்து அல்லேலூயா சுபாவம் மாறி கிறிஸ்துவை தரித்து கொண்டு அந்த கிறிஸ்துவின் மூலமாய் அல்லேலூயா மரித்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுதலே எழுப்புதல். இந்த எழுப்புதல் தேசமெங்கும் பரவதற்கு அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை குறித்து இப்போ நான் சொல்ல போகிறேன்.
எழுப்புதல் என்பது ஜீவன் உட்பிரவேசிப்பது. எழுப்புதல் என்பது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவது, திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவது. எழுப்புதல் என்பது பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. எழுப்புதல் என்பது தேவன் செய்த வல்லமையை, தேவன் செய்த கிரியைகளை மனுஷன் பூமியிலே செய்வது எழுப்புதல். நான் ஒரு சபைக்கு போனேன், 2 வாரமாக நான் சர்ச்சுக்கு வரல, வேற சர்ச்சுக்கு போனேன். கவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 2 நாள் கவர் தான் கொடுத்தாங்க. கவரெல்லாம் தூக்கி கொண்டு வச்சுட்டு 1/2 மணி நேரம் காணிக்கை குறித்து பேச்சு, 1/2 மணி நேரம் சத்தியத்தை குறித்து பேச்சு, ஒரு 10 பாட்டு பாடி முடிச்சுட்டாங்க 1.5 மணி நேரத்தில். இயேசுங்கிற பேரே வரல. நான் இயேசுவை குறித்து வேற எதையும் போதித்ததும் இல்லை. ஒரு வாரமாவது நான் இயேசுவை குறித்து போதிக்காமல் இருந்ததே கிடையாது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி. அவர் அல்லேலூயா. இதான் நான் பார்த்தேன். நாங்கள் இயேசுங்கிற பேரே வரல. கர்த்தர்னாரு, ஆண்டவர்னாரு, அது இயேசுங்கிற பேரே வரல. இது அநேக சபைகளில், உங்கள் சபைகளில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த எழுப்புதல் உண்டாவதற்கு, தேசமெங்கும் எழுப்புதல் உண்டாவதற்கு மரித்தோர் எழும்பி இருக்கிறார்கள். இன்னும் எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. இவர்கள் எழும்பி தேவ அபிஷேகத்தையும் தேவன் வல்லமையும் தரித்து கொண்டு அநேக மரித்தோரை உயிர்ப்பிப்பதற்காக ஊற்றப்படுகிற அபிஷேகத்தின் பேர் தான் அல்லேலூயா பின்மாறி முன்மாறி மழை அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு தான் காத்து கொண்டிருக்கிறோம். முன்மாறி மழை பெய்ததுனால தான் அல்லேலூயா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இது பாவம் சாபம் என்று சொல்லி அறிக்கை செய்து அல்லேலூயா சிலுவை முன்பாக அறிக்கை செய்த உடனே ரட்சிக்கப்பட்டு அதில் ஆவியானவரை பெற்று அல்லேலூயா இன்னும் பாவங்களை அறிக்கை செய்து அபிஷேகத்தை பெற்று இன்னும் பாவங்களை அறிக்கை செய்து அல்லேலூயா ஞானஸ்தானம் வரை நம்மை உருவாக்கின கர்த்தர். அதான் முன்மாறி. நீங்கள் வயல் நட்டுருப்பீங்க. எத்தனை பேர் நட்டு பயிர் இந்த விவசாய வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் விவசாய வேலை பார்த்துட்டு தான் அங்கே வந்திருக்கிறேன். அங்கே எப்படி தண்ணி பாய்ச்சுவாங்கன்னா, அந்த எப்படி வயல் அந்த பயிருடைய நிலைகள், ஒரு ஏகப்பட்ட நிலைகள் உண்டு. முதல்ல நாற்று பாவணும். நாற்று பாவி அது 21 நாள் வரையும் அதில் தண்ணி, விடிய காலம் தண்ணி பாய்ச்சணும், நைட்டில் தண்ணி பாய்ச்சணும், விடிய காலம் வடிய வச்சுட்டு அதை காய விடணும், பிறகு நைட்டு தண்ணி பாய்ச்சணும், விடிய காலத்தை வடிய வைக்கணும். அப்படி 21 நாட்கள் அது வேகமாக வளர வைக்க வேண்டும். அதுக்கு மழை தேவை. அந்த 21 நாள் கழிச்ச உடனே அதை எடுத்து நாற்றங்காலில் எடுத்து வயல்களிலே நடுவார்கள். வயலிலே நடும் பொழுது அந்த நட்ட உடனே மழை பெஞ்சிடக்கூடாது. நட்டு 3 மழை பெய்யணும். 3 அந்த மழை தான் அது துளிர்க்க செய்யும். அப்படியே துளிர்க்க ஆரம்பிக்கும். அடுத்தால ஒரு அது 15 நாளுக்குள்ள அதுக்கு 2 மழைகள் தேவை. அப்போ அந்த 15 நாள் 20 நாள் ஆயிட்டுனா அது கருநடுவை தேறினது என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் களை பறிக்க ஆரம்பிப்பாங்க. 2 களை 3 களை வரையும் பறிப்பார்கள். அந்த 3 களை பறிப்பதற்கு முன்பாக அந்த பாலடசுன்னு சொல்லுவாங்க, கதிர் விட்டு பாலடசும்பாங்க. அதுவரை இதில் 2-3 மலைகள் தேவை. அந்த 2-3 மலை பால் அடசின பிறகு அந்த பால் அடசின இடத்துல அந்த பால் அரிசியாய், பால்னா நீ என்ன இந்த விவசாயத்துக்கு போகாதவங்களுக்கு தெரியாது. அந்த சாவி மாதிரி இருக்கும். அந்த பால் உள்ள பிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் பால் தான் இருக்கும். நெல்லில் பால் மட்டும்தான் இருக்கும். அந்த பால் அரிசி ஆகிறதுக்கு மழை பெய்யணும். அந்த பால் அரிசி ஆகி தேறி வளரும் வரை அதிலே 2 மலைகள் தேவை. அதுக்கப்புறம் கதிர் அது செவக்க ஆரம்பித்த உடனே அது தொங்காட்டம் போட்டுட்டான்னு கேட்பாங்க. நான் வயலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா என்னடா கதிர் விட்டுருந்தது, அது தொங்காட்டம் போட்டுட்டுதா அப்படி. அப்போ என்ன அர்த்தம்? அரிசி ஆகி அது தொங்க ஆரம்பிச்சிடும், நிறம் மாற ஆரம்பிக்கும். அந்த நிறம் மாற ஆரம்பிக்கும் வரை மழை தேவை. நீங்கள் முதல்ல அல்லேலூயா கதிர் வருவதற்கு முன்பாக பெய்கிற மழை முன்மாறி, கதிர் வந்த பிறகு பெய்கிற மழை பின்மாறி. அந்த கதிர் வர்றதில் தான் நீங்கள் பால் அடச வேண்டியது இருக்குது. பால் அடசி அது அரிசியாய் மாற வேண்டும். அதற்குள்ள பயிர் வளர்ந்து அது கருகருன்னு வளர்ந்து பயிர் தேர வேண்டும். நம்ம நடுகிறது 3 நாற்று தான் நடணும்.
இல்லை 5008 5016 5008லாம் பார்த்தீங்கன்னா 2 நாற்று நட்டால் போதும், அது பருமுடுகளாய் வரும். இந்த சம்பா, இந்த ஆணைக்கை சம்பா சம்பா இதெல்லாம் 6 மாத வித்துக்கள். நான் அது விவசாயத்துக்கு அடுத்தால போகல, நான் முன்மாறி பின்மாரிக்கு தான் சொல்லுறேன். பால் அடசும் வரை பெய்யக்கூடிய மழை முன்மாறி, பால் அடசி அது கதிர்விட்டு தொங்காட்டம் போடும் வரை பெய்கிற மழை பின்மாறி. இன்னும் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பால் அடசவே இல்லை. நீங்கள் முன்மாறியில் அந்த ஞானப்பாலில் இருந்தே வெளியே வரல. மாம்சத்தை உண்கிறவளா யான்னு கேட்டால் சபைகளில் தகப்பன்மார் இல்லை, எல்லாம் வாத்தியார்கள். எல்லாம் யாரை பார்த்தா உட்காரு எந்தி போ வா, இது வாத்தியார் வேலை. சபை ஊழியன் வாத்தியான் இல்லை. நீங்கள் இவ்வளோ நாள் என்னை பார்த்துருக்கீங்க, 4-5 வருஷமாக என்னை சபை நடத்த பார்த்துருப்பேன், இந்த ஜபம் நடத்த பார்த்துருப்பேங்க. நான் ஒரு நாளும் அல்லையா வாத்தியார் வேலை பார்த்து கிடையாது. அந்த வாத்தியார் வேலையே கிடையாது. ஒரு ஆள் நீங்கள் என்ன பேசலாம், சரி சரி சரி, இது தகப்பன் வேலை. நான் என் தகப்பனுக்கு நான் ஊழியம் செய்கிறது போல நான் உங்களுக்கு தகப்பனுக்கு போல ஊழியம் செய்கிறேன், அவ்வளோதான். நான் என் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு தகப்பனாய் ஊழியம் செய்கிறேன். பாத்தியார் வேலை இல்லை. அதனால் இந்த பின்மாறி முன்மாறி அல்லையா, இந்த பின்மாறி பெய்யக்கூடிய காலம், இந்த நெல் அடசி அறுவடை நடக்கிறதுக்கு முந்தி பெய்யக்கூடிய காலத்தில் நாம் நிற்கிறோம் கிறிஸ்துவத்தில். ஆனால் இன்னும் முன்மாறி மலையில் வளரக்கூடிய பயிர் இல்லாமல் கரண்டுக்கிட்டு போயிட்டும்பாங்க. சில நேரங்களில் மழையே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்ட நாற்று பெருசாக வளராமல் ஒரு ஜான் மழையும் வளர்ந்து அது கதிர் விட்டு அது தொங்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மழை இல்லாமல் அது கதிர் எப்படி தான் இருக்கும், ஒரு ஜான் தான் இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலை. அதாவது இப்படி சொல்ல போனா கரக்கண்டு ஊட்டி போட்டுட்டுன்னு அர்த்தம். கரக்கண்டு ஊட்டினா என்னப்பா? அகால பிறவிகள்னு பவுல் சொல்றான். அகால பிறவியாக எனக்கும் தேவன் தரிசனமானார். இந்த கதிர அந்த அப்படிதான் இருக்கிறாங்க ரொம்ப பேர். ஆனால் எழுப்புதல்ல வந்தீங்கன்னா நீங்க 10 வருஷம் இதில் படிக்காத காரியங்களை படிக்காத அநேக காரியங்களை இங்க ஒரு வருஷத்துல படிச்சிடலாம். 10 வருஷத்துல முன்மாறிய மழையை நீங்க அபிஷேகத்தை அல்லது அந்த சிலுவை தூக்கக்கூடிய பலன் வரும் வரை பெறக்கூடிய அபிஷேகத்தை நீங்கள் இங்க ஒரே வருஷத்துல அந்த அபிஷேகத்தை பெற்றுவிடலாம். ஏன்னு கேட்டால் இங்கே போதனை பூராமே சிலுவை பற்றிய உபதேசங்கள் தான். இப்போ நேரம் கட்டன்னு போகுது. ஹல்லேலூயா. இது பூராமே சிலுவை பற்றிய உபதேசம். அதனால் நீங்கள் எதுவரை சிலுவை அந்த முன்மாறி வேணும், நான் தன்னைத்தான் பெருத்து சிலுவை சுமக்கணும், நான் சாபத்தையும் பாவத்தையும் ஜெயித்து சிலுவை சுமக்கணும், நான் சிலுவை சுமக்கக்கூடிய ஞானஸ்தானம் பெற்றோட பெரும் வரை சீசராய் மாறும் வரை பெறக்கூடிய அபிஷேகத்துக்கு பேர் முன்மாறி மலை. இந்த முன்மாறி மலையை பெற்றாதான் நீங்கள் பின்மாறி மலையை பெற முடியும். ஏன்னா பயிர் வளர்ந்தாதான் கதிர்விடக்கூடிய அளவுக்கு வந்தால் தான் பின்மாறி மலையில் நீங்கள் விளைச்சலை காண முடியும். அல்லேலூயா. நான் சொல்லுது கேட்கா? எல்லாத்துக்கும் கேட்கா? நான் ரொம்ப கொஞ்சம் கடகடன்னு போகிறேன். இது இந்த செய்தி யூடியூப்பில் வரும், நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. ரைட், யாராவது எடுத்து வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 வசனம். இந்த ஊடையில் பேசுறதை விட்டுருங்க. சகரியா 10:1. சகரியா 10:1. ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிட்டேன் வயல்வெளி இருக்கட்டும் சொல்லிக்கிட்டேன். வேதம் சொல்லுது பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா? வேண்டிக்கிடணும்.
ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த கடைசி கால அபிஷேகத்தை கொடுத்தாதான் என் கண்ணு திறக்கப்படும், சாபம்னா என்னன்னு தெரியும் எனக்கு ஆண்டவரே, இந்த கடைசி கால எழுப்புதல இந்த அபிஷேகத்தை கொடுத்தாதான் வேத வசனத்தில் மறைந்திருக்கிற சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும், இந்த கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றினாதான் அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை நான் காண முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்காக நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். என்ன ரொம்ப சத்தியங்களை சொல்ல வேண்டியிருக்கு, நேரம் இல்லை. வேண்டிக் கொள்ளுங்கள், வாசிங்க. ஆமென். வேதம் சொல்றது அவர்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்தால் போல இந்த அபிஷேகம் அவர்களுக்கு அல்லையா பூரண கிரியை செய்யும். ஐயா நான் பேதை மூடன், ஆனால் நான் தேவனை வைராக்கியமாய் சேவிக்கிறேன். ஆனால் எந்த ஞானி என்ன அறிவை பெற்றிருக்கிறானோ அதே அறிவு அதே ஞானம் இந்த மூடனுக்கும் இந்த பேதைக்கும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். இந்த நான் படிக்கலையா, அவர் படிச்சிருக்கிறாரு. அதுக்கும் படிப்புக்கும் அபிஷேகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அபிஷேகம் ஊற்றப்பட்டா படிக்காதவனும் படித்தவனை போல பலன் அடைவான். இதான் பின்மாறி காலத்து மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற மின்னல்களை உண்டாக்கி அவனுக்கு மலையை அல்லையா பயிர் உண்டாகும்படியான மலையை வர்ஷிக்க பண்ணுவான். ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த காலத்துக்கு ஏற்ற அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த காலத்தில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதனை பண்ணுறேன், நல்ல தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், ஆனால் எங்கள் வீட்டில் கிரியை செய்கிற தன்மையை ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய பலனாகி அபிஷேகம் என்கிட்ட இல்லை. அதுக்கு என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்கள், தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டுதல் என்பது வேறு, ஜெபம்ங்கிறது வேறு. வேண்டிக் கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை. அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் நொறித்துவிடும். அபிஷேகம் அல்லேலூயா சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தும். அபிஷேகம் சிங்கத்தை கொல்லும். அபிஷேகம் சர்ப்பத்தை அல்லேலூயா சர்ப்பத்தை கொல்லும். அபிஷேகம் இல்லைன்னா உங்கள் சாபத்திலிருந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் அல்லேலூயா நீங்கள் ஜெபம் பண்ணி அல்லேலூயா பாவத்திலிருந்து விடுதலை ஆனால் சாபத்தை ஜெயிக்கக்கூடிய அல்லேலூயா பின்மாறி அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். அல்லேலூயா. கொஞ்சம் கடகடன்னு சொல்றேன், ஏன்னா நேரம் போகுது, அதனால ரைட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இல்லை யோவேல் எழுதின சுவிசேஷம் இல்லை யோவேல் எழுந்த என்னது தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் 2 26, 27, 28. ஒரு நிமிஷம் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். 28, 29 வாசிக்கலாம். ஊற்றுவேன். சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலேயே ஆவியை ஊற்றுவேன். போதும். வேதம் சொல்றது அந்த பின்மாறி அபிஷேகத்தை என்ன செய்வாராம்? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவார். அதான் என் எழுப்புதல். அதான் எழுப்புதல். எங்க பார்த்தாலும் எழுப்புதல் உண்டாகும். இப்போ நான் நன்றியோடு இந்த எழுப்புதல் சத்தியங்களை கேட்க விரும்புகிறவர்கள் ரொம்ப பேர் கூடிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் வாஞ்சிக்கிறத பார்த்தா அல்லேலூயா பயங்கரமாக வாஞ்சிக்கிறாங்க. இந்த சத்தியத்தை கேட்கவும், இந்த வேத வசனத்தை பின்பற்றவும், மனம் திரும்புவதற்கும், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் கடுமையாக வாஞ்சிக்கிறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பயங்கர விடுதலை அடைகிறார்கள். பாளையங்கோட்டில் ஒவ்வொரு ஆளும் விடுதலை பார்த்தீங்கன்னா பயங்கர விடுதலை, ஒவ்வொரு ஆளும் விடுதலை. எங்க இருந்தெல்லாம் வருது தெரியுமா? அப்படியே அந்த இது கோபால சமுத்திரத்திலிருந்து வருது இந்த தேவியெல்லாம் கரெக்ட் ஆகிட்டு வந்துடும். அதெல்லாம் பயங்கர சங்கடமான, அதாவது ரொம்ப ஏழைகள். இதெல்லாம் அபிஷேகத்தின் தன்மை. அபிஷேகத்தின் தன்மை இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? அது பேர் சொல்லக்கூடாதுங்க காட்டுதல் சொல்லலை.
ஆத்மா மேலே வாஞ்சை தருகிறது, வாஞ்சை உள்ளது. அல்லேலூயா. மனம் திரும்பணுங்கிற வாஞ்சை உள்ளது. இயேசு கிறிஸ்துவை போல மாறணுங்கிற தாகம் உடையவது. இதெல்லாம் கடைசி கால அபிஷேகத்தின் அடையாளம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் விசேஷித்த ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஜெபம் பண்ணும். என் பிள்ளையை பார்க்கிற பார்வை மாறட்டும். என் தேவன் என் பிள்ளையை தீர்க்கதரிசியாய் மாற்றுவார்ங்கிற விசுவாசம் உண்டாகட்டும். அல்லேலூயா. பார்க்கறதெல்லாம் போய் மாயையும் மனசுக்கு சஞ்சலமானது. என் மகனை தேவன் பெரிய ஊழியக்காராய் நிறுத்துவாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். என் மகன் இப்போ பார்க்குற தன்மை சரியில்லை, அல்லேலூயா, நான் பார்க்கிற பார்வை சரியில்லை, தேவன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் மகளை நீர் ஆவியை ஊற்றும், நீர் தீர்க்கதரிசியாய் மாற்றும், தரிசனங்களை தாரும், சொப்பனங்களை தாரும். கடைசி கால அபிஷேகம் அதான். இதான் பின்மாறி காலத்து மலை. நான் ரொம்ப வசனங்களை வாசிக்கணும், ஆனால் நேரம் இல்லை. முன்மாறி அபிஷேகம் வேறு, பின்மாறி அபிஷேகம் வேறு. முன்மாறி அபிஷேகம் நீங்க சிலுவை தூக்குக்கு பலன் அடையும் வரை கிடைக்கிற அபிஷேகம் தான் முன்மாறி அபிஷேகம். நீங்க சிலுவை தூக்குன பிறகு அல்லேலூயா, நீங்க ஆயத்தமாய் அநேகர் ஆயத்தமாக முடியாய் உங்களுக்கு ஊற்றுகிற வரங்கள், வல்லமைகள், மகிமை, அல்லேலூயா, தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனம், இவைதான் இந்த பின்மாறி அபிஷேகத்தின் பலன். அல்லேலூயா. முன்மாறிக்குள்ளே அநேகர் வரல. எல்லாம் ஜெர்மனி வரணும். நீங்கள் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமக்கணும். எந்த மனுஷனையும் சாராதபடி இயேசுவை மட்டும் மையமாய் வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதுக்காண்டி புருஷனை மதிக்கக்கூடாது, பொன்னாட்டி மதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதில் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், மனைவி இடத்திலே அன்பு கூறுங்கள். இது அல்லேலூயா, இதுதான் சூத்திரம். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சத்தியத்தில் விடுதலை இருக்குது. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி. நான் அதுக்காண்டி நீங்கள் பெரிய பங்களா மாதிரி வீடு வேணும், கார் வேணும், அதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வரல. ஆனால் நீ பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நீ காரோடைய பங்களாவோடைய இருந்தானா அது நிலைக்காது. ஆனால் காரோடைய பங்களாவோடைய இருக்கிறதை காட்டிலும் அந்த அபிஷேகமானது உன்னை உன்னத பலத்திலே கொண்டு போய் சேர்க்கும். காசும் பணமும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் புது பலனாகிய அபிஷேகத்தின் தன்மை இந்த பூமியில உன்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. ரைட், ஒரு வசனத்தை வாசிப்போம். முன்மாறிங்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை ஒரு அபிஷேகத்தை வாசிச்சுட்டு பின்மாறி அபிஷேகத்தை வாசிச்சுட்டு முடிக்க போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் பக்கம் 367வது பக்கம் 367. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 367வது பக்கம் வாசிக்கலாம். 19வது வசனத்தில் இருந்து. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயேதிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். ஆமென். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் ஆமென் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதான் வாசிங்க. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். ஆமென். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் நல்ல காட்டுங்க. தாவீத 3000 போர் வீரரோடு காடு மலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொல்வதற்காக சவுல் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் சாமுவேலும் தாவீதும் ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கிட்டாரு. இது பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல நடக்கக்கூடிய பழைய ஏற்பாடு திருஷ்டாந்தரம். புதிய ஏற்பாடுல இந்த காரியங்கள் நடக்கும்ங்கிறதுக்கான பழைய ஏற்பாடு திருஷ்டாந்தரங்கள். இது முன்மாறி பின்மாரியை சுற்றி காண்பிக்கக்கூடிய முன்மாறி மலை. அபிஷேகம் என்பது மலை. அது நமக்கு அல்லேலூயா. அது மழை பெஞ்சிட்டுனா பட்ட பயிரை கூட
வளர வச்சிரும். பட்ட பயிருன்னா பாவத்திலையும் நீங்கள் பார்க்கக்கூடாத, நீங்கள் விசுவாசிக்க முடியாத எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வச்சிரும் அபிஷேகம். அல்லேலூயா. அதனால இந்த தாவீதை தேடிட்டு போறான் சவுல் 3000 பேரோட. இங்கே இந்த சாமுவேலோட இருக்கான்னு ஒருத்தர் கேள்விப்பட்ட உடனே ஒரு சேவகனை அனுப்புதான். போன இடத்துல சேவகன் தாவீதை பிடிக்க வருகிறான். ஆனால் போன இடத்துல என்ன ஆகுது, தாவீதுக்கு இருந்த அபிஷேகம் சாமுவேலுக்கு இருந்த அபிஷேகம் அப்படியே அந்த போர் சேவன் மேலே இறங்கிட்டு அவன் உடனே உட்கார்ந்து அபிஷேகத்தில் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த சவுல்கிட்ட சொல்கிறாங்க. சவுல் அடுத்தால ஒருத்தனை அனுப்புகிறான். அவனும் போன இடத்துல அவனும் அபிஷேகத்தில் நிரப்பப்படுதான். வந்தோடனே இன்னொருத்தன் சொல்கிறான், அவனும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டான். இன்னொரு ஆளை அனுப்புகிறான், அவனும் அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறான். இவன் பிரச்சனை 3 சேவகரை போயிட்டான். இவனுக்கே ஒரு இது வந்துட்டு இந்த வாழை எடுத்துக்கிட்டு நான் போய் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு அடுத்தால அவனே புறப்பட்டு போகிறான் சவுல். எதுக்குன்னா தாவீதை கொல்லுவதற்காக போகிறான். என்ன நடக்குன்னு பாருங்க அடுத்தால வாசிங்க. கேட்டான். சொல்லப்பட்டது. இறங்கினதினால் நடந்து வந்து சொல்லி கிடந்தான். இந்த வஸ்திரங்கிறது எல்லாரும் இந்த வஸ்திரம் நினைச்சாங்க. ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்கு, அது வஸ்திரத்தை மட்டும் குறிக்கும். ஒரு நிர்வாணமாக இருந்தால் எல்லாரும் பார்க்கக்கூடாது, பார்த்தா அது பாவம். அது அதனால் நீங்கள் நிர்வாணம்னா இந்த நிர்வாணம்ன்றாங்க. தாவீதும் நிர்வாணமோடு ஆடுனான்னது நிர்வாணம்லாம் கிடையாது. அவன் ராஜ வஸ்திரத்தை கழட்டிட்டு ஏபத்து வஸ்திரத்தை தரித்திருந்தான் தாவீது. அதனால் நிர்வாணம்னு நினச்சிடாதீங்க. ஆனால் இந்த பிரச்சனையே பாருங்க, மதமாற்ற சட்டம் போட்டுட்டு அல்லையா பிரதமரே வராரு நேரில் அரெஸ்ட் பண்ணதுக்கு. அவருக்கு உள்ள வர்றதுக்கு போலீஸ் அனுப்புதாரு. போலீஸு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டான். சர்ச்சில் போலீஸும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டுட்டான். சேவகர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவன் போலீஸாக AK-47 பட்டாலியன் அனுப்புதான். ஒரு பட்டாலியன் அவங்க சர்ச்சுக்குள்ளே வராங்க, அவங்களும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டாங்க. இப்போ பிரதமர் பார்க்குறாரு, இவங்க 2 பேரும் போயிட்டாங்க, நம்ம போய் பார்ப்போம்ட்டு அல்லையா மிலிட்ரியை மொத்த மிலிட்ரியும் கும்பிட்டுட்டு நேராக சர்ச்சுக்குள்ளே வராரு. சர்ச்சில் அபிஷேகம் நிரப்பப்பட்ட மகிமையினால் மூடப்பட்ட தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட இடத்துக்கு வர்றார். இப்போ என்ன அந்த முரட்டு சுவாபம் உள்ள சவுல் மேலே ஆவியானவர் இறங்கி அவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். இந்த பிரதமரும் உள்ள வராரு, பிரதமரும் ஆவியினால நிரப்பப்பட்ட அவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த காரியம் இந்த பின்மாரியில் நடக்குங்கிறதுக்காக தான் முன்மாரி அட்ரஸ் பண்றாரு ஆண்டவர். இந்த காரியங்கள் நடக்க போதியா பின்னால, அல்லேலூயா, பின்னால நடக்க போதே. இப்போ ஏன் நடக்கல? இந்த பின்மாரி அபிஷேகத்தை தடுக்கக்கூடிய அந்திகிறிஸ்துவின் ஆவிகள். எது அந்திகிறிஸ்துவின் ஆவி? அல்லேலூயா, இந்த அல்லேலூயா நன்றியோடு கூட சத்தியத்தின்படி நடக்காதவர்கள், அல்லேலூயா தூபம் போடுகிற அல்லேலூயா கள்ள கிறிஸ்து தான் அந்திகிறிஸ்து. சத்தியத்தில் நடக்க மாட்டேன், அல்லேலூயா சர்ச்சுக்கு போக மாட்டேன், பரிசுத்தமாக இருக்க மாட்டேன், கற்பனை கட்டளை கைகொள்ள மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த அந்திகிறிஸ்துவிலிருந்து அந்திகிறிஸ்துவாய் உருவாகிறார்கள். இப்போ அந்த அந்திகிறிஸ்துவின் தன்மையினால தான் அபிஷேகம் பாதிக்கப்படுது. இங்கே சரியானபடி அட்ரஸ் பண்ணுறாரு ஆண்டவர். இப்படி தான் நடக்குமையா பின்மாரில் எப்படி நடந்துன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம். வேற யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம். ஆமென், ஆமென். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து
ஆமென். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். போதும், ஒரு நிமிஷம் வாசிக்கணும். வேதம் சொல்லுது வானம் அசைக்கப்படுகிறது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது. பயங்கர சத்தம், வானம் முழுக்க சத்தம் உண்டாகி அந்த தேசத்தை நிரப்பல, அந்த வீட்டை நிரப்புகிறது. அபிஷேகம் அப்படியே நிரப்புது. இது எங்க நடந்து, எங்க திஷ்டாந்தரம் வைக்கப்படுகிறது? அந்த சவுலுக்கு நிரம்பின அதே ஆவியின் சக்தி பின்மாறி மலை பகிரங்கமாய் ஊற்றப்படும். நீ இந்த ஊழிய இந்த எழுப்புதலோட கனெக்ஷனாக நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் சாபம் நீங்கிறோம், உங்கள் பாவம் நீங்கிறோம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியானபடி அமைஞ்சிரும். அல்லது உங்கள் நோய் உங்களை விட்டு துற போயிடும். ஆனால் நீங்கள் கரையம் கட்டணும், இயேசுவை போல மாறணும், வசனத்தின்படி நடக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டது, வானம் மடமட என்று சவுண்டு கேட்டது, அல்லையா மின்னல்கள் உண்டாயிற்று. அவ்வளோ பெரிய அபிஷேகம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இறங்கி நிரப்பிட்டு. அடுத்தால என்ன நடக்குன்னு பாருங்க, வாசி 3வது. வேதம் சொல்லுது, அதில் கூடி இருந்தவங்க ஒரு நிமிஷம் கூடி இருந்தவங்க மேல பூரா அபிஷேகத்தின் ஆவியானவர் நிரப்பிட்டார். வேதம் சொல்லுது, நாவு மட்டும் சொல்லல, நாவுகள். நாவுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாவு தான் இருக்கும். நாவுகள்னா அநேகருடைய நாவு, 120 பேருடைய நாவும் மேலே இறங்கினதுனால தான் நாவுகள் அசைய ஆரம்பிக்கிறது. அடுத்தால என்ன இருக்கு? ஆமென். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே பாட்டுகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அவ்வளவுதான். எல்லாரும் அவங்கவுங்க வேற வேற பாசைகளை பயங்கரமா இதுதான் நடக்க போகுது. இந்த பின்மாறி காலத்து அபிஷேகத்தின் தன்மை ராஜாக்களை சந்திக்கும். பின்மாறி காலத்து அபிஷேகத்தின் தன்மை, நான் எவன் பைசாவை விரும்புறதே கிடையாது, எவனுடைய புகழை விரும்புறது கிடையாது. நான் அப்படி புகழைய பைசா விரும்பினோம்னா இந்த எழுப்புதல் அபிஷேகத்தை பெற முடியாது. எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் என்ன ரூபா கொடுத்து வாங்கிக்கலான்னு பார்ப்பாங்க, முடியாது. அல்லேலூயா. பசி, பட்டினி, அல்லேலூயா, அவமானம், நிந்தை எல்லாத்தையும் சகித்து தான் வந்திருக்கேன் இயேசுவின் நாமத்தினாலே. அதனால இந்த பின்மாறி காலத்து அபிஷேகம் பகிரங்கமாக ஊற்றப்படும். வேதம் சொல்லுது 16 பாஷைகளை பேசினார்கள். அவங்க அல்லது ஒருத்தர் பேச இன்னொரு ஆளுடைய ஜென்ம பாஷையில பேச கேட்குற மாதிரி எப்படின்னு சொல்கிறான். இன்னொரு ஆளுடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறவன் எப்படின்னு கேட்குறான். நீங்கள் அபிஷேகம் இல்லாத தான் இல்லாமல் இருக்க போய் தான் உங்களுக்கு அவிசுவாசம் உண்டாகுது. அபிஷேகம் இல்லாதனால தான் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியல. பாதி ஜெபத்திலே நீங்கள் படுத்து வரங்க காரணமே அபிஷேகத்தின் தன்மை குறைவு. ஏன் வேதவசனத்தில் நடக்க முடியல? அபிஷேகம் இல்லை. ஏன் பரிசுத்தமாக நடக்க முடியல? அபிஷேகம் இல்லை. வாயில உண்மை இல்லை. ஏன் அபிஷேகம் இல்லை? ஏன் இன்னும் பேய் உங்க வீட்டில் போராடுது? அபிஷேகத்தின் தன்மை குறைவானது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 4வது அதிகாரம். வேற யாராவது வாசிங்க. 25வது வசனத்திலிருந்து வாசிக்கணும், 31வது வசனம் வரை. யாராவது வாசிங்க. 166வது பக்கம் 25வது வசனம், அதிலிருந்து வாசிக்கணும். காரியங்களை சிரிப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஆமென் அதிகாரிகள் வேகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் ஆமென் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. ஆமென். அந்தவரை உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏராளம் பொந்திகளாக்கும் புரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட ஆமென் அபிஷேகம் பண்ணின பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு தோற்றமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அடுத்தால வாசிக்கணும். 29ல 31 வரை வாசிக்கணும். ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிட்டேன்.
இப்ப நடக்கிறத திஷ்டாந்தரப்படுத்துகிறார். என்ன, தாவீதின் காலத்துல புறஜாதிகள் கொந்தளித்து அந்த 2வது சங்கீதத்தை அப்படியே சொல்றாரு. யாரு இங்க அல்லேலூயா, இங்க புதிய ஏற்பாட்டில் சொல்லுறார் ஆவியானவர். பழைய ஏற்பாடுல தாவீதின் 2வது சங்கீதத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி நடந்தது போல புதிய ஏற்பாடுல இயேசுவை குறித்து நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு எதிர்ப்புக்கு எல்லாத்துக்குமே அபிஷேகம் தேவை. வாசிப்போம் 29 வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, ஆமென். அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது. தீமையாளர்களை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி முழு தைரியத்தோடு சொல்லும்படி ஆமென் அல்லேலூயா. என்ன எழுதியிருக்கு பாருங்க. நீங்க தாவீதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த புதிய ஏற்பாடு அபிஷேகம் பெறுவதற்கு உண்டான கிரியைகளை பற்றி சொல்ல நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லிட்டு இருக்கான் பவுலா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆவியானவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்ப நடக்கக்கூடிய காரியங்களை சொல்ல அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய உம்முடைய வசனத்தை தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தவர்களும் எல்லாரும் கூடியிருந்து ஜெபம் பண்றாங்க. என்ன நடக்குன்னு பாருங்க. 31வது வசனம் வாசிங்க. அசைந்தது போதும். இவ்வளவு ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் ஆவியானவரை இறங்கிட்டாரு. இடம் அசைஞ்சிட்டு தமிழ்நாடு அசையும், பாளையங்கோட்டை அசையும். நம்ம பாளையங்கோட்டில் போய் ஜோமனுக்கு முந்தியே சொல்லியிருக்கோம், 10 பேர் இருந்தால் போதும் பாளையங்கோட்டை அசைச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியான 10 பேர் இருந்தால் போதும் பாளையங்கோட்டை ஊரை அசைச்சிடலாம். அந்த அளவுக்கு தேவ ஆவியான ஒரு ஊற்றப்பட்ட மனுஷன் தேவை. பின்மாறுகாலத்து அபிஷேகம் ஊற்றப்பட்ட மனுஷன் தேவை. அல்லேலூயா. கூடியிருந்த இடம் அசைஞ்சது. தேவ வசனத்தை தைரியமாக சொல்ல முடியாத அந்த அபிஷேகம் பக்தியின் வல்லமை வெளிப்பட்டது. இன்னைக்கு அது தேவை. பின்மாறு காலத்து மழை தேவை, அபிஷேகம் தேவை. உன்னத பலன் உங்க மேல வந்து அமரணும். ஆவியானவர் அமர்ந்தார். பவுல் போய் கை வைக்கிறவங்க மேலெல்லாம் அபிஷேகத்தின் வல்லமை எழும்புகிறது. ஒரு ஆள் காணிக்கையில் வஞ்சிக்கிறான். 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 5:5 அடுத்த அதிகாரத்தில் வஞ்சிக்கிறான். அவன் வந்து சொல்றான், நீ பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் போய் சொன்னியா, நிலத்து பழத்தான் வந்தியா, ஆளே குளோஸு. அது தெரியாம வீட்டுக்காரி திரும்பி சர்ச்சுக்குள்ள வாரா, என் கணவனங்க அவன் குளோஸு, நீ அப்படியா, நீ வண்டி ஆண்டவர் இப்படி தான் பேசுறான், ஆமான்னு போய் சொல்ல ஆரம்பிக்க, அவளும் குளோஸு. இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு சத்தியத்தின் கிரியைகள். பழைய ஏற்பாட்டில் நிரூபிக்கப்பட்ட அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகத்தின் தன்மையில் வெளிப்படுகிறது. அதனால இந்த காரியம் தீவிரமாக நடக்கும். இனிமேலாம் அபிஷேகம் ஊற்றப்பட்டுன்னா சத்தியமெல்லாம் கடன்ல வாயிலிருந்து வரும். அல்லேலூயா. சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை ஆவதுக்கு மட்டும் நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அபிஷேகமே கிடைக்கும். அந்த அபிஷேகம் உங்க சத்துருவுல சின்ன பின்னமாகிரும். தலைமுறை சாபங்களை மாத்திரம் தகர்ப்பதற்காக நீங்க தேவ சமூகத்தில் முயற்சி பண்ணணும். நீ அது முயற்சி பண்ணாதான் அபிஷேகம் ஊற்றப்பட முடியும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அபிஷேகத்தை பெற முடியாது. அதனால ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். அபிஷேகம் பயங்கரமாக ஊற்றப்படும் வருங்காலங்களில். பின்மாரி அபிஷேகம் அல்லேலூயா, அறுவடைக்கு ஏற்ற அபிஷேகம். பின்மாரி அபிஷேகம் நிறம் மாற்றத்துக்கு உண்டான அபிஷேகம். பின்மாரி அபிஷேகம் அல்லேலூயா, அந்த நெல் பால் அடசின கூட அது அரிசியாக மாறக்கூடிய அபிஷேகம். அதாவது அற்பமானவர்களை கூட அல்லேலூயா ரட்சிப்புக்கு ஏற்ற பலனை பெறக்கூடிய அபிஷேகம். தீர்க்கதரிசியாய் மாற்றக்கூடிய அபிஷேகம், தேவ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகம், தேவ மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகம், வேத வசனத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய அபிஷேகம். கடைசி கால பின்மாறி அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்.